வணக்கம் மக்களே. வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. முதல்ல வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு யார் இறந்தாங்களோ அந்த இறந்தவங்களோட டெத் சர்டிஃபிகேட் தேவைங்க. அவங்களோட ஆதார் கார்டு தேவை. அது இல்லாமல் ரேஷன் கார்டு, அவங்க இத்தனை நாளாக வந்து ஒரு இடத்துல குடியிருந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கான ரேஷன் கார்டு இருக்கும் இல்லையா, அந்த ரேஷன் கார்டு. ஃபஸ்ட்டு இந்த 3 தேவைங்க. இறந்தவங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இறந்தவங்களோட டெத் சர்டிஃபிகேட், இந்த 3 தேவை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறகு யாரை வந்து வாரிசாக போடுறாங்களோ, இப்போ வந்து கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா ஒய்ஃபு வந்து அவங்களும் வாரிசில் வருவாங்க. ஸோ அந்த ஒய்ஃபோட ஆதார் கார்டு, குழந்தைங்களோட ஆதார் கார்டு, சரிங்களா? ஒருவேளை மனைவி இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கணவரோட ஆதார் கார்டு, அவங்க குழந்தைங்களோட ஆதார் கார்டு, இது எல்லாமே வந்து ஒரிஜினலை வந்து ஸ்கேன் பண்ணணுங்க. ஒரிஜினல் மட்டும்தான் வைக்கணும், ஜெராக்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது. மோஸ்ட்லி ஜெராக்ஸ் வைக்கக்கூடாது. ஸோ வந்து ஒரிஜினல் வைக்கணும். அதுக்கடுத்து ஒரே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது வாரிசு யாரோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த வாரிசோட உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வக்கீலோட சான்றிதழ் கேட்குறாங்க. நோட்ரி லாயர்கிட்ட போயிட்டு அவங்க வந்து சீல் வச்சு சைன் பண்ணி கொடுக்கணும். இவங்க எல்லாரும் வாரிசு தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஒன்று கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்தவங்களோட அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு கேட்பாங்க. ஒருவேளை அவங்களும் இறந்துட்டாங்க, இறந்தவங்களோட அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இ-சேவை எல்லா இ-சேவையிலையும் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணினா 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் வந்து வந்துடும்.